பள்ளிக்கு பயப்படுவீங்களா? நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த பள்ளியை பார்த்து பயந்து தான் ஆகணும். வயசில் ஓரளவுக்கு நீளமாகவும் இடையில 90 கிலோ இருக்கிற கொமடோ டிராகன் எவ்வளோ பெரிய உயிரினமாக இருந்தாலும் அதோட கடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு கொடூரமான உயிரினமாக இருந்தாலும் ஒரு பாவப்பட்ட உயிரினம். ஏன்னா இது வரைக்கும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மீட்டர், 20 முதல் 30 வருடம் வரை வாழும். நேஷனல் ஜூலு மற்றும் இயற்கை எங்கே வாழும்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில தீவுகளில் தான் இதை காண முடியும். தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும். அதுவே அது ஒரு ப்ரொடெக்ஷனாக யூஸ் ஆகும். பியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா எப்போனா 1910க்கு அப்புறம். உயிரினங்கிற மாதிரி இதுக்கு ஸ்ட்ராங்கான பைட்டிங் ஃபோர்ஸ் கிடையாது. பார்த்திங்கன்னா வலுவான கழுத்து தசை இருக்கும். அதன் மூலயமாக அதோட இறையை வேட்டையாடி அப்படி இப்படி போட்டு பிறண்டி எடுத்து என்னென்னமோ பண்ணி அதை அப்படியே சாப்பிட்ரும். பொடாட்டோ உயிரினங்கள் பார்த்திங்கன்னா ஆடு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அது முழுங்கிடும். தாண்டி இதுக்கு பார்த்திங்கன்னா 3 முக்கியமான ஆயுதம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா விஷம், நாக்கு. கூகுளில் பார்த்திங்கன்னா கொமடோ டிராகன் செக் பண்ணிக்கலாம். வெளியே நீட்டி வரும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதோட மேல் தாடையில் போய் அழுத்தம். மீனோ நாசில் ஆர்கன் ஒரு ஆர்கன் இருக்குது. ஸோ அதை காற்றை சென்ஸ் பண்ணி அந்த உணவு எங்கே இருக்குதுன்னு அது சொல்லிடும். ஒரு விஷயம், அது உயிரோடு இருக்கிற இறையை சொல்லாது. இறந்து போய் மக்கி கொண்டு இருக்கிற உணவை மட்டும்தான் அது சொல்லும். சைஸில் பெருசாக இருக்கிற உயிரினம் இப்போ மாடை எடுத்துக்கலாமே, எச்சிலும் விஷமும் வருது. அதில் எச்சிலில் கிட்டத்தட்ட 50 வகையான பாக்டீரியா இருக்குது. அதோட சேர்த்து பாய்சனும் கொடுக்கறனால ஒரு இறையை அதனால் கடித்தா அது அதிக நாள் உயிர் வாழ முடியாது. இப்பட்ட இடம் சீலாகாமல் லீக் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த இறையோட சைஸை பொறுத்து 1 வாரத்துலையோ 2 வாரத்துலையோ அது இறந்துடும். ஸோ இதை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தால் நம்ம கொமடோ என்ன பண்ணணும், ரொம்ப வீக் ஆகிடுச்சினாலோ இல்லை இறந்துட்டாலோ அது கூட்டமாக சாப்பிடும். அது கூட்டமாக வேட்டையாடாது. இப்போ ஒரு பெரிய உயிரினை கிடைக்கும் போது மட்டும் அது கூட்டமாக சாப்பிடும். உள்ளது, உயிரற்றது, இறந்து போனது, மக்கி கொண்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பாரம்பட்சம் பார்க்காம நாக் அவுட் பண்ணும். ரைட் ஆப்போசிட்டாக சின்ன உயிரினத்தை அப்படியே போட்டு முழுங்கிடும். இது 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு குறுகிய இடத்துக்கு மட்டும் அது வேகமாக ஓட முடியும். வாழக்கூடிய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதை வேட்டையாடுறதுக்கு எந்த ப்ரெடேட்டரும் இல்லாதனால அது பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு எல்லையை அமைச்சிக்கிட்டு தனிக்கட்டு ராஜாவாக அந்த எல்லைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். அங்கே இருக்கிற சூழலோட அப்படியே ஒற்று போயிடும். எதனாலனா அதோட தோல் அப்படி இருக்கிறனாலையோ மற்ற இதனாலையோ அது அப்படியே இதாயிரும். ஸோ இறை இது இங்கே தான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பக்கத்தில் வேட்டையாட இருக்க முடியும்னு தெரிஞ்சோடனே நம்ம பயமில்ல வேகமாக ஓடி அவனை பிடிச்சா அப்படியே முழுங்கிடும். எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஏன் இந்த கொமடோ டிராகனை பாவப்பட்ட உயிரினம்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதோட வாழ்க்கை முறை, லைஃப் சைக்கிள் தான். ஒரு சீசனில் பெண் கொமடோ டிராகனால் 15லேருந்து கிட்டத்தட்ட 30 முட்டைகள் வரை போடும். இனப்பெருக்கம் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை, இனப்பெருக்கம் பண்ணாமே போடும். கிடைக்கலனா டெக்னிக்கை எந்த உயிரினம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள பல உயிரினங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுது. பார்த்தினோஜெனசிஸ்ங்கிறது பேர். முட்டைகளை போடுறது அப்போவே விலங்குகிட்ட இருந்து காப்பாற்றுற விதமாக தான் இது முட்டைகளை அந்த சீசனில் போடும். ஆனால் பார்க்குறதுமே பொறிக்கிற வரைக்கும் அடகாக்காது. செப்டம்பர் இதுதான் அது முட்டை போடக்கூடிய சீசன்ஸ். 9 மாதம் கழித்து மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே தான் அந்த முட்டைகள் ஹேட்ச் ஆகி வெளியே வரும். அடகாக்கிறது டிசம்பர் வரைக்கும் தான் அடகாப்பா. பார்த்திங்கன்னா டிசம்பரில் தான் ரெய்னிங் சீசனே ஆரம்பிக்குது. ஸோ எதனால் அவன் அது வரைக்கும் அடகாக்கிறா, ஏன் அதுக்கப்புறம் அடகாக்க மாட்டேங்கிறான்னு ஒன்றா தெளிவான விவரம் கிடைக்கல. கிடைச்சா பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். போயிடுச்சா 3 மாதம் கழித்து உயிரினங்கள் வேட்டையானதை ஆளோட போக மிச்சம் கொஞ்சம் தான் பொறிக்கும். இருக்கிறக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கா, வாழ்கிறது அதை விட கஷ்டம். பிறந்து வர அந்த கொமடோஸ் பார்த்திங்கன்னா 100 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்கும். பொறிச்சு வர அந்த நேரத்தில் வேறு ஏதாச்சும் கொமடோ டிராகன் அங்கே இருந்தால் இது நம்ம குட்டி நம்ம என்னன்னு சொல்லி பாம்பக்காது சங்கட்டமே பிடிச்சிடாமல் சாப்பிட்றோம். இருக்கிற சைஸுக்கும் அது நடக்கிற ஸ்டைலுக்கும் ஸோ அதுக்கு இறங்கிக்கிறதே கஷ்டம். போக மிச்சம் மீறி இருக்கிற கொமடோஸ் பார்த்திங்கன்னா ஸோ நிலத்தில் வாழாது, மரத்து மேலே ஏறி வாழும். அங்கே அடல்ட் கொமடோஸ் டிராகன்ஸ் ஏறாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏறாது.
வெயிட்டுக்கு அது மோஸ்ட்லி ஏறாது. ஏறுச்சுன்னா அந்த சின்ன கொமோடோ டிராகன்ஸ்க்கு ஆபத்து தான். பிறந்த கொமோடோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வரைக்கும் மரத்து மேலேயே வாழ்ந்து கழிச்சிடும். கொமோடோ டிராகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி மட்டும்தான் பிடிச்சி சாப்பிட்றோன்னு இல்லை, வேறு எந்த உயிரினும் கிடைக்கல, ரொம்ப பசியாக இருக்குது, பக்கத்தில் இன்னொரு கொமோடோ இருந்தால் அடித்து முடிச்சு நாக் அவுட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று சேர்த்து ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ரும். கூட்டம் பெரியதை கிடைக்கும் போது இந்த ஒன்றா சேர்ந்து சாப்பிடும், மற்ற நேரத்துக்கெல்லாம் அடிச்சுக்கணும். என்ன அச்சுறுத்தலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதோட அம்மா அப்பா பிடிச்சி சாப்பிட்ருவோம், இல்லைன்னா அது கூட பிறந்ததே அதை பிடிச்சி சாப்பிட்ருவோம். இது கொடுமையான விஷயம் அதுதான். இது வந்து மேட்டிங் சீசனில் மட்டும்தான் ஒன்றா பார்க்க முடியும். இதோட 10% டயட்டாகவே கொமோடோ டிராகன்ஸாக தான் இருக்குது. மான், பன்னி, பறவை, கோழி, எக்ஸ்ட்ரா இதெல்லாம் அதை பிடிச்சி சாப்பிடும். அழுது ஆகணும், சண்டை போட்டதான் ஆகணும், யாருமே உதவ மாட்டாங்க. பயங்கரமான உயிரினம் சொன்னாலும் கீழே இவ்வளோ ஆபத்துக்களை வச்சுட்டு இருந்து போயிடுது. ஸோ அதனால தான் இது ரொம்ப கொடூரமாக இருந்தாலும் பாவப்பட்ட உயிரினம்னு சொல்கிறோம். இவ்வளோ ஆபத்தாக இருந்துக்குள்ளேயே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்ந்து வாழ்கிறது எப்படி இருந்தால் பிறந்த குழந்தை கூட சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வீடுகள் ஹைட் பண்ணி கட்டுறது, ஸோ அவங்களோட முன்னோர்களோட கதையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொமோடோ டிராகன்ஸை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து அதோட ஒன்றி வாழ்ந்துட்டுருக்காங்க. இது அவங்களோட வாழ்க்கையோட அங்கமாகவே அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்படி சொன்னாலுமே கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த கொமோடோ டிராகன்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் ஜூவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500 கொமோடோ டிராகன்ஸ் மட்டும்தான் இப்போ. ஏன்னா வேட்டையாடுறாங்க, அதாவது தோலை வச்சு ஏதாச்சும் ஆபரணங்கள் செய்யலாம், இல்லை அதை எச்சில் வச்சு ஏதாச்சும் மருந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதை கொல்றாங்க. கொமோடோ டிராகன்ஸை என்டேஞ்சரஸ் ஸ்பீசியஸ் லிஸ்ட்டை வந்து வச்சுருக்காங்க. காரணத்தினால தான் அது வாழக்கூடிய இடத்த வந்து தேசிய பூங்காவாக அறிவித்து அதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. ரொம்ப ரிசர்ச் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட எச்சிலையோ விஷத்துலையோ ஸோ இவ்வளோ நன்மை இருக்கிறதுனால ஸோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றக்கூடிய மருந்துகளை கண்டுபிடிக்க முடியுமான்னு ரிசர்ச் நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, இது வந்து பள்ளியா இல்லை உடுமான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதோட முடிச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் பாய், டாட்டா, உங்கள் கேடிடி.